டிஎம்கே ஆனா இந்த திமுகவும் ஸ்டாலின் சாரா திமுக ஸ்டைலியஸ் திமுக ஒவ்வொரு திமுக ஸ்டாலின் சார் திமுகவும் அடுத்து ஸ்டாலின் சார் திமுக ஸ்டாலின் சார் டிஎம்கே கைஸ், முதலமைச்சர் விஜய் திருச்சியில திமுகவை போட்டு பொலந்தாரு. சோ அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி திமுக சைடுல இருந்து விஜய் அவரை போட்டு கும்மி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன் ப்ரோ பிரஸ் பார்க்கறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளவு நேரம் உங்களுக்கு? கரண்ட் கட்டானா அதுக்கு திமுக தான் காரணம், சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா அதுக்கு திமுக தான் காரணம். சோ எல்லாத்துக்கும் தீய சக்தின்னு சொல்றீங்களே, நீங்க என்ன இப்ப நாரசக்தியா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன சக்தி? நாரசக்தியா? கேட்க மாட்டோமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். கொள்ளைக்கு பாலியல் வன்முறைக்கு எப்படிங்க பல அரசு காரணமாகும்னு அவர்கிட்ட கேட்டீங்களா? அது சோ அது மட்டும் இல்லாம பிரஸ்ஸ பார்த்தா இந்த அளவுக்கு பயந்து ஓடுறீங்க, எதுக்கு இவ்வளவு பயம் உங்களுக்கு? சட்டசபையில பம்புறீங்க, திருச்சி கிழக்குல பாயிரீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க. எதுக்கு நாங்க பாத்துக்கிறோம்? இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு பேசாதலாம், இந்த நையாண்டி நக்கல்லாம். சோ இது எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்க போறோம். இது கூடவே அதிமுகன்ற ஒரு கட்சி பேரை கூட விஜய் அவர் சொல்ல மாட்டாரு, அல்லு சில்லுன்னு சொல்றாரு. சோ அதனால அதிமுக சைடுல பயங்கர கோவத்துல இருக்காங்க, பயங்கரமா ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இல்ல எங்க நேரம் தானே, நீ எல்லாம் பேசுறத நாங்க எல்லாம் கேட்க வேண்டிய தலைவிதி எங்களுக்கு. இந்தியாவிலே 3வது மாபெரும் கட்சியாக இருந்தா அந்த கட்சி பேரை கூட நீ சொல்ல மாட்டேன். நாங்க என்ன தீண்ட தராத கட்சி அண்ணா திமுக? அதை பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் பாவமா தாங்க இருக்கு. மனசு இல்லனாலும் அதான் நேசம். சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். கூடவே தற்கூரின்னு சொன்னா விஜய் அவர் வந்து கோவப்படுறாரு. ஆனா தாவேகா நிர்வாகி வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில விஜய் அவர்களோட உருவ பொம்மையை செஞ்சு வச்சு அதுக்கு வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. சோ இதை எடுத்து போட்டு எதிர்க்கட்சிகளை கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்குல வந்து பேசும்போது சாதாரணமா பேசல, சும்மா அப்படியே பஞ்ச் டைலாக் எல்லாம் தெறிக்க பேசி விட்டாரு. கவர்ச்சியா? என்னடா கவர்ச்சி, வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு இஷ்டத்துக்கு அவர் பேசிட்டாரு. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க, கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன த்ரிசாவா அப்படின்னு சொல்ல வந்திருப்பாரோ. சோ இதெல்லாம் பேசுனதுக்கு அப்புறமா கண்டிப்பா திமுக வந்து எதிர்வினை ஆற்றும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா சட்டசபைக்குள்ள செய்வாங்கன்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் வச்சு ஆசா கிளின்னு கிழிச்சு விட்டாரு. சோ இதெல்லாம் சொல்றதுனால திமுக ஒரு சிறந்த கட்சி, சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன்னு நினைச்சிடாதீங்க. இது டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். சோ திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது தான் சூப்பரா கேள்வி கேட்கும், அந்த மாதிரி இப்ப சூப்பரா கேள்வி கேட்டிருக்கு. அதனால வந்து திமுக நல்லாச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன், சொல்ல போறதும் கிடையாது, அது உண்மையும் கிடையாது. இன்சல்ட் பண்றேன். சோ இந்த இடத்துல அவங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்விகள். அந்த கேள்விகள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலமைச்சர் விஜய் சட்டசபைக்குள்ள பூனை மாதிரி பம்புறாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வா இருக்காரு, ரொம்ப இயலாமை தன்மையா இருக்காரு. ஆனா அதே முதலமைச்சர் திருச்சி கிழக்குல வந்து பாயிறாரு. ஸ்கிரிப்ட் தானே படிக்கிறீங்க, இதுக்கு எதுக்கு உங்களுக்கு வீரவசனம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ட்ரோல் பண்ணிருக்காங்க ஒரு சைடுல. ஏன் சட்டமன்றத்திற்குள்ளே தளர்வு, சோர்வு, தயக்கம், மயக்கம், இயலாமை? ஆனால் திருச்சியில் ஏன் இந்த வீரவசனம்? அந்த வசனத்தை எழுதி கொடுத்தது யார்? அது உண்மையான்னு பார்க்கும்போது உண்மைதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் விஜய் எப்படி இருந்தாருன்னு நம்மளுக்கும் தெரியும். எப்படி சொல்றது, ஒரு 4 நாள் ஜுரம் அடிச்சு அந்த ஜுரத்துல இருந்து பேசவே முடியாத ஒருத்தர் எப்படி பேசுவார் அப்படி பேசினாரு. அதே விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பேப்பரை கையில கொடுத்தோன்னு சும்மா பாயும் புலியா பாஞ்சிட்டாரு. சோ அதை வந்து விமர்சனம் பண்றாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இன்னொரு சைடுல இங்க இவ்வளவு பேசுறீங்களே, பாயாசத்தை வந்து இவ்வளவு பேசுறீங்களே, பாசிச பாஜக பிஜேபி கிட்ட போய் ஏன் சார் பம்புறீங்க? தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் வந்து மோடி கிட்ட மனு கொடுக்குறாரு. இதுதான் உங்க வீரமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. ஏன் அங்க காமிக்க வேண்டியது, மோடி முன்னாடி ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. பாசிசத்தை எதுக்குறோம், பாயாசத்தை எதுக்குறீங்க? ரைட், பாயாசத்தை முடிச்சிட்டீங்க. பாசிசத்தை என்னாச்சு ப்ரோ? திருவள்ளூர் காவி கலர் போட்டிருக்காரு கவர்னர். உங்க அமைச்சர் கேட்டாங்க, என்ன சொல்றாங்க? அதை இப்ப பத்தி பேச வேணாம், எப்ப பேசுவீங்க? அது நியாயமான கேள்வின்னு கேட்டா நியாயமான கேள்விதான். திருவள்ளுவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காவி சாயத்தை பூசுறாங்க. சோ திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோடி. சோ அவருக்கு வந்து காவி சாயத்தை பூசுறாங்க. அதுக்கு எதிராக நீங்க கண்டனம் கூட தெரிவிக்கல. அதுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லவும் மாட்டாங்க உங்க அமைச்சர். அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. இதுதான் உங்க வீரமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. திருவள்ளுவர் எங்களுடைய இனத்தினுடைய, மொழியினுடைய, கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எம்பளம் போட்டுட்டா பத்தாது. திருவள்ளுவருக்கு வந்து இங்க காவி சாயம் பூசுறது நான் இப்ப பேச மாட்டேன்னு சொன்னா, எங்களுடைய மொழியை, இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்பில்லாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி, தூரசக்தின்னு சொல்லுவீங்களா? இது நியாயமான கேள்வின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நியாயமான கேள்விதான். ஏன்னா ஆளுநர் அவர் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்து அவர் சைடுல இருந்து ஒரு கண்டம் பண்ணணும், அவர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும். கேள்வியே கேட்க மாட்டாரு. என்ன கொடுமை சரவணன்.
இதுக்கடுத்து கர்நாடகா துணை முதலமைச்சர் இப்ப முதலமைச்சர் ஆக போறாரு சிவகுமார், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவும் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் மேகதாது அணையை கட்டுறது கஷ்டம், ஆனா இப்ப பிரச்சனை இல்ல, முதலமைச்சர் விஜய் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. பக்கத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசியிருக்காரு, திமுகவும் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை மேகதாதுக்கு, இனிமேல் எங்களுக்கு பிரச்சனைங்கிறார். சோ இதை கேட்டுட்டு ஒரு முதலமைச்சரா நீங்க வந்து எதிர்வினை ஆட்ட இருக்கணும்ல, நானும் வந்தா விட மாட்டேன், நான் மட்டும் ஏப்ப சாப்பே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கணும்ல. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளே இல்லைன்னு அங்க கர்நாடக முதலமைச்சர் பேசுறாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்வினவே ஆட்டல, அதுக்கு எதிராக ஒரு கருத்து கூட தெரிவிக்கலனா எதுக்கு இப்படி பயப்படுறீங்க, என்ன எழவி அது, எதுக்கு ஓடி ஒளியறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நியாயமான கேள்வியா இல்லையா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. முதலமைச்சருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கணும், அந்த பாடி லாங்குவேஜ் சட்டசபைகள் ஒரு மாதிரியும் அங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, ஒரு ஸ்கிரிப்டுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்னு தான் கேக்குறாங்க. சோ முதலமைச்சர் பேசுற விதம் ஒன்னு இருக்கு, அந்த விதம் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் மட்டும் இல்லை, இப்ப நீங்க ஒரு முதலமைச்சர் அப்படின்னும் போது நீங்க பேசுறது கொஞ்சம் கரெக்டா பேசணும், அது என்ன நல்லா வந்துரும் என்ன வந்துரும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க ஏதோ 185 சீட்டு பிடிச்சிட்ட மாதிரி கை காலெல்லாம் ஆட்டிட்டு பேசுறீங்களே, கை இப்படி போகுது இப்படி போகுது. நான் என்ன கேக்குறேன், சட்டமன்றத்தில் எங்க போச்சு உங்க கை, பேப்பர் வச்சுட்டு பேசிட்டு என்ன அர்த்தம், ஏன் பவுனீங்க? சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் பேசும்போது நம்மளுக்கே கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு டிவிக்கு கட்சி தலைவர் கிடையாது, ஆக்டர் விஜய் கிடையாது, இப்போ வந்து சிஎம் சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நக்கல்யா அவனுக்கு. சோ அதுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து அல்லு சில்லுன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே சொன்னீங்க, ஆனா அந்த அல்லு சில்லுங்களே போயிட்டு சால்வ போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட கூப்பிட்டுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க, அதுல இருந்து சில பேர் போய் கெஞ்சி கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வ போட்டு அவங்களோட ஓட்ட வாங்குனீங்களே, அந்த அல்லு சில்லு கிட்ட போய் கெஞ்சி கூத்தானது தில்லுமுல்லா அரசியல் அநாகரிகமா? ஏடிஎம்கேவே அல்லு சில்லுன்னு சொல்றாரு, அந்த மற்றும் பலர்ல வைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஏடிஎம்கேல இருக்க எம்எல்ஏஸ் எதுக்கு நீங்க வந்து கூப்பிட்டுக்கிறீங்க, பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு உங்க கூட வந்து ஜாயின் பண்ண சொல்றீங்க. சோ அந்த அளவுக்கு நீங்க பண்றீங்கன்னா அப்புறம் எதுக்கு அல்லு சில்லுன்னு பேசுறீங்க அப்படின்ற கேள்வியும் கேட்கிறாரு. உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப பேசுங்க ப்ரோ, விஜய் ப்ரோ, நாங்களும் நல்லா பேசுவோம், நீங்க இப்படிலாம் பேசினா நாங்களும் பேசுவோம் ப்ரோ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவரு என்ன டோன்ல பேசினாரோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவரு வந்து ஆராசா அவரும் வந்து பேசுறாரு. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஈக்குவலா இறங்கி பேசணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த பிரஸ் மீட் வச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு திமுக வந்து விஜய் அவர்கள் போட்டு போலன்னு பொழுதுட்டாருங்க. சோ அந்த இடத்துல 20 நிமிஷம் அவர் பேசினாரு. 20 நிமிஷத்துல ஒரு 2 நிமிஷம் தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து நன்றி சொல்லியிருப்பாரு, ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மத்தபடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே திமுக தாக்குன்னு தாக்கிட்டு தான் இருந்தாரு. பிரஸ்ஸை பார்த்து எதுக்கு பயந்து ஓடுறீங்க, எதுக்கு பம்முறீங்க அப்படின்ற கேள்வி கேக்குறாங்க. சார் பிஎம் என்ன சொன்னாரு சார்? சார் பிரஸ் மீட் பண்ணுங்க சார். ஏன் ப்ரோ பிரஸ்ஸை பார்க்கறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளவு வீரம் உங்களுக்கு? அது ஒரு வகையான நியாயமான கேள்விதான். பிரஸ்ஸை டீல் பண்ணுங்க, பிரஸ் ஹேண்டில் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. பிரஸ்ஸை பார்க்கவே மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் முதலமைச்சர் விஜய் பதில் சொல்வாரான்னு பாத்தீங்கன்னா பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்னா பிரஸ்ஸை மீட் பண்ணா தானே பதில் சொல்றதுக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சோ பிரஸ்ஸை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்வி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப திமுக சைடுல அதை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தூர சக்தி, பார சக்தி, தீய சக்தி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்களே, நீங்க என்ன நார சக்தியா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. நீங்க என்ன சக்தி, நார சக்தியா? கேட்க மாட்டோமா? என்னடா இது அரசியல் ஏன்டா இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவர் ஒரு பக்கம் தூர சக்தி, பாரசக்தி, அந்த சக்தி இந்த சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன நார சக்தியான்னு கேக்குறாங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு ஈக்குவலா இறங்கி சண்டை போறதுக்கு இவங்க ரெடியா பேசுறாங்க அப்படின்றது மட்டும் கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. 6 மாசம் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனா 6 நாள்லயே கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சிருந்தாரு. உங்க கவர்னன்ஸ் தான் நாங்க கேள்வி கேட்க மாட்டோம்னு சொன்னோம், ஆனா நடக்கிற பிரச்சனையை வந்து நாங்க கேள்வி கேட்க தான் செய்வோம். இங்க கரண்ட் கட் ஆயிருக்குன்னா கேள்வி கேட்க தான் செய்வோம், இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா கேள்வி கேட்க தான் செய்வோம். நாங்க டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னா இவ்வளவு கொலை நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குதுன்னு சொன்னா நீங்க உடனே விமர்சிக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்களே நான் வந்த உடனே எல்லாம் சரியாயின்னு சொன்னீங்களே. சரி பணம் இல்ல, நிதி நிலைமை சீர் செய்வதற்கு 6 மாசம் ஆகலாம் அல்லது 2 வருஷம் ஆகலாம். சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில தானே இருக்கு, டிரான்ஸ்பரிங் அத்தாரிட்டி நீங்க தானே, அதுக்கு என்ன காலவாசம் வேணும்னு கேக்குறேன். அதெல்லாம் அப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுவும் ஒரு வகையான நியாயமான கேள்விதான். சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா டிஎம்கே மேல பழி போடுறீங்க, கரண்ட் கட் ஆனா டிஎம்கே மேல பழி போடுறீங்க. உங்களுக்கு வந்து கரெக்டா எப்படி கையாளணும்னு தெரியல, உங்களுக்கு ஒரு பிளானிங்கே இல்ல. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லாம் மே மாச டைம்ல நமக்கு அதிகமா வந்து கரண்ட் தேவைப்படும். சோ அந்த சமயத்துல அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிப்போம். ஆனா உங்களுக்கு அந்த பிளானிங் இல்ல. உங்களுக்கு அந்த பிளானிங் இல்லாததுனால நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறீங்க. இதுக்கு வந்து பழியை தூக்கி டிஎம்கே மேல போடுறீங்க. எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணமா? திமுக ஆட்சி மேல பழி போடுறீங்களே ஏன்? கோடை காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பேக்கர் கார்டு இருக்கு. ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு கூடுதல் மின்சாரம் தேவைப்படும் இப்போ போயிடுச்சுன்னா காரணம் வந்து ஸ்டாலின்ங்கிறீங்க, திமுகங்கிறீங்க. ப்ரோ
சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் விஜய் ப்ரோ, ரியலி வி ஆர் அஃப்ரைட் ப்ரோ. எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியல ப்ரோ. தூக்கம் வர மாட்டேங்குது ப்ரோ. ஒன்றுமே சரியில்லையே ப்ரோ. தொலைகால திட்டமும் ஒன்றும் கிடையாது, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றும் கிடையாது. கரண்ட் கட்டானா டிஎம்கே மேல பழி போறீங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லைனா டிஎம்கே மேல பழி போறீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட், காவல்துறை உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நீங்க ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ரூலை பாஸ் பண்ணா எப்பா இதுக்கு அப்புறம் எல்லாம் கரெக்டா இருக்கணுமா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணுமான்னு ஃபாலோ பண்ணா ஒரு நாள் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. சோ அப்படின்னும் போது சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இல்லாமே அப்ப எல்லாம் கேள்வி கேட்க தானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுவும் நியாயமான கேள்விதான். ஓ, நீ அப்படி வரியா? என்ன விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டிஎம்கே மேல பழி சொல்ல முடியாது. அவரோட இலவச ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தா பிரச்சனை இல்லை, அதுக்கு கேள்வி கேட்டா தப்புன்னு சொல்லலாம். ஆனா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு கேள்வி கேட்டா அது தப்புன்னு விஜய் அவர்கள் சொல்லவே கூடாது. அது எப்படி தப்பாகும்? சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது கூடவே திமுக சைடுல என்ன சொல்றாங்கன்னா, சிங்கப்பெண் அதிரடி படை நீங்க போட்டீங்க, சும்மா பேருக்குன்னு போட்டீங்க, போட்டுட்டு அது துவங்க கூட வைக்கல. அது மட்டும் இல்லாம அதுக்கு தனியா காவல்துறையை நீங்க ரெக்ரூட்டும் பண்ணல, பேரை மட்டும் மாத்தி நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சிருக்காங்க. சிங்கப்பெண்ணுக்கு பட்ஜெட் அலோகேஷன் என்ன? நீங்க எல்லாம் சொல்ல வரீங்க, பேரை மட்டும் மாத்திட்டா போதுமா? ஒரு ஐஜியை போட்டீங்க, புதுசா ரெக்ரூட் பண்ணீங்களா? அது புதுசா டிபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்களா? அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த சிங்கப்பெண் அதிரடி படைன்றது ஒன்றும் இல்லை, யூனிஃபார்மை மட்டும் தான் மாத்துறாங்க, மற்றபடி போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரெக்ரூட்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதை தான் பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கொலகான்ல வந்து பேசினாங்க அப்படின்றது மட்டும் கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன பாயிண்ட் பை பாயிண்டாக தான் பேசினாங்க, சும்மா ஃப்ளோவில் திட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பேசாம பாயிண்ட் பை பாயிண்டாக தான் எடுத்து ஆர்எஸ் அவர் வந்து பேசியிருந்தாரு. விவசாய கடன் தள்ளுபடி, அந்த விவசாய கடன் தள்ளுபடியில் ஆர்பிஐ ரூல் என்ன இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்த ரூல் தெரிஞ்சு தான் நீங்கள் தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணீங்க, அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து தள்ளுபடி பண்ண முடியல, கேட்டா ஆர்பிஐ ரூல் போட்டுருச்சு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க யாரை ஏமாத்துறீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. அந்த அறிக்கை தயாரிக்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருப்பது என்பதை தெரியாமல் கூட ஒரு அரசியல் கட்சி நீங்க வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்டா எதெல்லாம் விஜய் அவர்கள் இது வரைக்கும் பண்ணிருக்காரு, எதெல்லாம் பண்ணல அப்படின்றத வச்சு தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட அந்த பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு. சோ இந்த மாதிரி பிரஸ் மீட்டை நீங்க கொடுங்க, எதுக்கு பயப்படுறீங்கன்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. சோ முதலமைச்சர் விஜய் கிட்ட நம்மளும் வைக்கிற கேள்வி என்னன்னா, சார் அந்த பிரஸ் மீட்டை கொஞ்சம் கொடுங்களா சார், நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நாங்களும் பார்க்கணும் சார். ஏன்னா திமுகவும் அதே தான் கேக்குது. வாய்ப்பில்லை ராஜா, ஸ்கிரிப்ட் இல்லாம ஒரு தடவை பேசுங்க, நீங்க பிரஸ் மீட் பண்ணி பிரஸ் கேட்கிற கேள்விக்கு ஒரு தடவை பதில் சொல்லுங்க, தப்பாவே சொல்லுங்க சார், பிரச்சனை இல்ல. ஒரு தடவை சொல்லிட்டு போனா என்ன, ஏன் பிரஸ் மீட் பண்ண மாட்டீங்க? எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்களே, கேள்வி கேட்கறாங்களே, அப்படி இருக்கும்போது ஏன் பிரஸ் மீட் பண்ண மாட்டீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருத்தவங்க ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, அதை மனப்பாடம் பண்ணிட்டு 6 மாசத்துக்கு ஒரு 4 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டேஜை போட்டு பேசிட்டு போயிட்டா முடிஞ்சுதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. என்ன பறக்கான அது? இதை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதிமுகன்ற ஒரு கட்சியை வந்து நீங்க அல்லு சில்லுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, எங்க பேரை கூட உச்சரிக்க தயங்குறீங்கன்னா அப்ப நாங்க என்ன தீண்டத்தகாத கட்சியா அப்படின்ற மாதிரி அதிமுக சைடுல இருந்து கேட்டிருக்காங்க. கட்சி பேரை கூட நீ சொல்ல மாட்டேன்னு நாங்க என்ன தீண்டத்தகாத கட்சி? அதிமுக முதல்வராக இருக்கக்கூடிய தம்பி விஜய் என்ன மரியாதை கொடுக்குறாரு? ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எல்லாம் வாய் பேசுற அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்க சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன், எங்க இருந்த கட்சி இப்ப விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி பேரை கூட சொல்ல மாட்டாரு, மற்றும் சிலருன்னு சொல்றாரு, இல்ல அல்லு சில்லுன்னு சொல்றாரு அப்படின்னு போது அவங்க கட்சிக்காரங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். யாரா இவனுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? சோ நீங்க ரொம்ப வாய் பேசுறீங்க, உங்க கட்சிக்காரங்களும் ரொம்ப வாய் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவை ரொம்ப மன உடைச்சலுக்கு விஜய் அவர்கள் தள்ளி இருக்காரு அப்படின்றதை கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்க கட்சி பேரையே மென்ஷன் பண்ண மாட்டாரு, அது மற்றும் சிலிண்டர்ன்றாரு, அல்லு சிலிண்டராரு. சோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு சைடுல அதே கட்சியில இருக்க ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து பொறுக்கிக்கிட்டே இருக்காங்க. எம்எல்ஏக்கள் எவ்வளவு உருவ முடியுமோ 1 by 1 உருவிக்கிட்டே இருக்காங்க. ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவ போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பாசாம இருக்கு, ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன கோபாலு, எங்க இந்த பக்கம் என்னது? சோ அப்படின்னும் போது நீங்க பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா அல்லு சில்லுன்னு சொல்றீங்க, அந்த அல்லு சில்லுகிட்டே போய் நீங்க கெஜ்ஜறீங்களே அப்படின்ற மாதிரி தான் திமுக விமர்சனம் வைக்குது. சோ அதிமுக வந்து பாத்தீங்கன்னா எங்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்கன்னு வேதனைப்படுறாங்க. ஆனா ஏடிஎம்கேவோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னே தெரியலங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேன்ற ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஐகான் ஒரு தேவைப்படுது. எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா டிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னாலும் சொல்லலனாலும் அது ஒரு குடும்ப கட்சி, அந்த குடும்பம் அப்படியே கண்ட்ரோல்லே வச்சிருக்கு, பிரச்சனை இல்ல. இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமின்றவர் அந்த அதிமுக உருவாக்கின எம்ஜிஆர் ஃபேமிலியோ இல்ல ஜெயலலிதா அவங்க ஃபேமிலியோ அப்படி இல்ல. இவர் கட்சியில பேஸ்ல இருந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு மேல வந்துட்டாரு, ஏதோ ஒரு லக்ல பை லக்ல வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவருக்கு வந்து மக்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுல, மக்களை ஈர்க்கக்கூடிய அளவுல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ அந்த ஈர்ப்பு சக்தி இல்லாததுனாலே ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு.
சோ ஏடிஎம்கே இப்ப இருக்க நிலைமையை பார்க்கும்போது திரும்பி மீண்டு வரணும்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லீடர் தேவை. டிவி தினகரன் இருக்கார்ல, அவரு கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஏன்னா அந்த மனுஷனாவது ஓரளவுக்கு பேசக்கூடிய டேலண்ட் இருக்கு. ஆக்சுவலா இந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டா பாத்தீங்கன்னா வச்சு எல்லாரும் ரவுண்டு கட்டி அடிச்சிருந்தாரு. என் எம்எல்ஏவை தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆளுநரையும் தூங்க விடல, ஆளுங்கட்சி தூங்க விட்டுருக்காது. அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு திறமை இருக்கக்கூடிய ஆளு, கரெக்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பேசக்கூடிய ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கணும். சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிறதுல அதிமுக அவர் இல்ல, இருந்தாலும் சொல்றேன் டிவி தினகரன் கொஞ்சம் ஜாயின் ஆனா கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னொன்னு கவர்ச்சியை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, நல்லா வந்துரும் நீங்க கோவப்படுறீங்க. ஆனா உங்களோட கட்சியில பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்களோட உருவ பொம்மை எடுத்துன்னு போய் பூஜை அறையில வச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இத பாக்கும்போது என்னன்னு சொல்றது, இத கவர்ச்சி அரசியல் தானே சொல்றது, இந்த கூட்டத்தை என்னன்னு சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி அந்த தற்கூரின்ற அந்த நேம தானே மென்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகளா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். உண்மையிலே டிவிக்கு சைடுல பண்றது அப்படிதான் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இவரோட பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு தினமும் பூஜை பண்ணிட்டு தான் போவானுங்களா. டேய் யாரா நீங்க, மனசாட்சின்னு உங்களுக்கு இருக்கா இல்லையாடா, இல்ல பேசிக் கொஞ்சம் அறிவுன்னு கொஞ்சம் இருக்கா இல்லையாடா, எனக்கு புரியலையே. அந்த மனுஷனோட பொம்மையை எடுத்துட்டு போய் பூஜை அறையில வச்சு அவங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி இதை அக்செப்ட் பண்றாங்க, எனக்கு அதுதான் புரியல. அப்ப அந்த அளவுக்கு அந்த வெறி, ரசிக்க வெறி ஊறி போயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழும்பிட்டு இருக்கு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் எஸ். ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சோ இதை வந்து எதிர்க்கட்சிங்க விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மேகதாது அணை மேட்ரு. இந்த மேகதாது அணையில திமுக ஸ்டாலின் இருக்க வரைக்கும் தான் பிரச்சனை, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் பேசுறாங்கன்னா அப்ப விஜய் அவரை அவங்க வந்து மதிக்கவே இல்லையா, ஒரு பொருட்டாவே பார்க்கலையா? இது திமுக வச்ச கேள்விதான். இப்ப நம்மளுக்கு அந்த கேள்விதான் வருது. அவங்க இந்த அளவுக்கு உங்களை வந்து பாத்தீங்கன்னா விஜய் தானே வந்திருக்காரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, திமுக இருந்தா தான் பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. சோ அப்படின்னும் போது அவங்க சொன்ன மாதிரி உங்களை ஒரு ஆளாவே பார்க்கல. இது ரொம்ப பெரிய இஷ்யூ சார், ரொம்ப பெரிய இஷ்யூ. ஏன்னா மேகதாது அணை அவங்க கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, உங்களை போட்டு வெளுவெளு வெளுத்துருவாங்க. சோலி முடிச்சு. ஏன்னா ஆல்ரெடி விவசாயிங்க நீங்க பண்ண அந்த ஒரு ஸ்கேம்ல இருந்தே ஒன்னும் மீண்டு வரல. அதாவது விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஏமாத்துனீங்களே, அதுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த அதிர்ச்சியில இருந்தே ஒன்னும் வெளியே வரல. அதுக்குள்ள மேகதாது அணையை கட்ட அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்றேன் விஜய் அவர்களுக்கு இது பெரிய செட்பேக்கா போயிடும். மக்கள் எல்லாம் ரொம்பவே கொந்தளிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களுக்கு விஜய பிடிக்கும், விஜய் முதலமைச்சரா இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அது தப்பு கிடையாது. ஆனா அதுக்குன்னு ஒரு ஆட்சியில என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு முட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது ரொம்ப பெரிய தப்பு. அவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு மோசமா தான் இருக்கு, இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு நம்ம வீட்டில் நடந்தாதான் நம்மளுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா எங்கேயோ நடக்கிறது நாளைக்கு நம்ம வீட்லயும் நடக்கும். அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க எல்லாம் பழகிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஓவரால் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.